வணக்கம். வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. இந்த யூடியூப் சேனல் சந்திக்க மற்ற மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தடையாகிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் என்னன்னு நம்ம நான் நிறையா அந்த ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் நிறைய நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி எனக்கு கணக்கம்பட்டியார் நிறையா எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சில இறையருள்ள நான் ஒரு சில விஷயத்தை நிறையா பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று. அதை தாண்டி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நிறைய நான் தேடுதல் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நான் தேடுதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதுக்குள்ளே அறியப்பட்ட விஷயம் நிறைய விஷயத்தை நான் வாழ்வியல் பரிகாரமாக சொல்லி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்வியல் பரிகாரம் எதுக்காக, என்னத்துக்காக, முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பாவம் பண்ணியிருக்காங்க, எதனால நமக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடையாயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த மனிதர்கள் நம்ம நம்ம என்ன சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்காங்க. அது சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில உதவிகளோ ஒரு சில விஷயங்களோ நம்ம சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தசா புத்தி போகும். அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ சரியா 5ஆம் இடத்து அதிபதி இல்லை 5ஆம் இடத்துல இருக்க கிரகம் அது கேதுவாக இருக்கலாம். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், ராகு இருந்தால் தடை பண்ணும். இது மாதிரி அமைப்பில் பாவ கிரகங்கள் சூழப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் டிலே ஆகும், இல்லை தடை பண்ணல. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயெல்லாம் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியம் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். இது மாதிரி நிறையா சூட்சமங்கள் இருக்குது அதுக்குள்ளே. அதெல்லாம் அப்படிலாம் நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம குழந்தை பாக்கியம் நமக்கு தடையாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன கர்மா ஏற்கனவே என்ன எதனால நமக்கு தடை பண்ணிகிட்டு இருக்கு, அந்த கர்மா என்ன அப்படி தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்குள்ள வழி வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு என்ன சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. ஆம்பளை பிள்ளைய வாரிசு இல்லை, எல்லாருக்கும் பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லி இல்லைங்க உங்கள் குழந்தை 100% ஆம்பளை பிள்ளை தானே வேணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டைமை குறித்து கொடுத்தேன். தாம்பத்திய வாழ்க்கை எந்த டயத்தில் இருக்கணுங்கிறத குடும்ப ஜாதகம் 4 பேர் 2 பொம்பளை பிள்ளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஜாதகம் 4 ஜாதகத்தை பார்த்து அந்த பர்டிகுலர் டைம் குறித்து கொடுத்தேன். அந்த குறித்து கொடுத்த டயத்துக்கு 100% அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தாம்பத்தியம் இருக்குன்னு சொன்னேன். சொல்லி கரெக்டாக நான் சொல்லி 10ஆம் மாதம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, ஆம்பளை பிள்ளை. அது எப்படின்னா அந்த சூட்சமத்தில் இருக்கிற அந்த ஜாதகத்தில் இருக்கிற சூட்சமத்தை நம்ம உடைக்கணும். அது என்ன நடக்குது, ஏன்னா ஒரு நாளும் நம்ம கிரகம் நம்மளை ஆக்கிபை பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நிமிஷம் எனக்கு ஒரு கிரகம் ஆக்கிபை பண்ணி என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு நம்ம தெளிவாக நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மாதிரி இந்த குழந்தை பாக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்தால் தான் நம்ம குழந்தை பாக்கியம் நம்ம தடை பண்ணுறது காரணம். அதை வாழ்வியலாக நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏதாவது பாவகிரகங்கள் ராகுவோ கேதுவோ செவ்வாயோ 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டோ இல்லை 5ஆம் இடத்து அதிபதி பாவகிரகங்கள் சூழப்பட்டோ இல்லை 5ஆம் இடத்துல ஒரு அசுபகிரகங்கள் பார்வைப்பட்டிருந்தாவோ நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஜாதகம் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்க சூட்சமத்தை ஒரு காரணிகளையும் நான் உடச்சி அதை சரி பண்ணி தர்றேன். சரி பண்ணி நிறைய பேருக்கு இது வாழ்வியல் பரிகாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கல்யாணத்துக்கு நான் பண்ணுறேன். அதே கல்யாணம் தடை பண்ணுற விஷயத்துக்கு செய்கிறேன். அதுமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு 100% நான் செஞ்சு தர்றேன். அந்த வாழ்வியல் பற்றி நான் சொல்கிறத செஞ்சுட்டிங்கன்னா சொன்ன டயத்துலேருந்து 10ஆம் மாதம் நீங்கள் குழந்தை உங்கள் கையில் வந்துடும். கண்டிப்பாக அந்த இறைவன் அருளால் அந்த கணக்கம்பட்டியார் அருளால் 100% நடந்து கொடுக்குது. அந்த செந்திலாண்டவன் நம்மக்கிட்ட நிறைய விஷயத்தை நம்மக்கிட்ட உணர்த்திக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிக்கே நிறையா இப்போ எல்லாரும் ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடம் பார்க்குறது எல்லாரும் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வாக்கு பலிதம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்குறதுல எந்த யூஸுமே இல்லை. நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் வாக்கு பலிதம் இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் நிறைய பேருக்கு என்னதான் சொல்லுவாங்க, சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நடக்காது. அது காரணம் அந்த வாக்கு வன்மை இல்லைங்கிறது தான் அர்த்தம். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் ஜோதிடம் பார்க்குறதுக்குள்ள நம்பர் நம்ம டிஸ்பிளேயில் கொடுக்குறோம். அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். நான் சொன்னது மாதிரிக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதை நான் வெற்றி கொண்டு நான் உங்களுக்கு செயல்படுத்தி தர்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஒரு கிரகங்களை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.